Hi friends! குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுகிற ரச சாதம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நமக்கும் வேலை ஈஸிங்க. ரசம் தனியாக சோறு தனியாக வைக்கிறதுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுக்குறது நமக்கும் வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மற்றும் லஞ்ச் ரெசிபிக்கு நம்ம இப்படி ஈஸியாக செஞ்சு அனுப்பி விட்டுடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி கப்பில் கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மல்லி விதை, ஒரு 4-5 பல் பூண்டு அப்படி தொலியோடையே சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறைப்பாக அரைச்சிட்டு அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக புளி மட்டும் சீட்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் அதையும் நல்லா பேஸ்ட் கணக்காக அரைச்சி வச்சுட்டு நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொடிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 வத்தல் அதையும் சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சோம்ல அந்த மல்லி அதெல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதையும் நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் காயப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளி புளியெல்லாம் போட்டு அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நான் இன்னைக்கு 2 கப் அரிசிக்கு 1/2 கப் பருப்பு சேர்த்துருக்கிறேன். நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு மட்டும் இந்த நேரத்தில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு மல்லி இலையும் போட்டு நல்லா ஒரு கிண்டி எடுத்துட்டு நம்ம விசில் ஒரு நம்ம அரிசிக்கு ஏற்றாப்புல நம்ம இப்போ பாஸ்மதி அரிசி சேர்த்தோன்னா ஒரு விசில் போதும். நான் இன்றைக்கி சோறோட அரிசி தான் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்கு ஏற்றபடி விசில் ஒரு 3 வச்சா போதும். தண்ணி அளவெல்லாம் இல்லை, சும்மா அப்படி நமக்கு நல்லா குழுன்னு தானே வேணும், அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஒரு 3 விசிலுக்கு அப்புறம் அப்படி சுட இறக்கி பாருங்கள். யம்மியான ரச சாதம் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பாய்.